வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆரகன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்ச ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவான மைக்கேல காட்டுறாங்க. இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷங்களா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இன்டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு காசு தேவைப்படுது. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் மாதிரி வருது. அதாவது ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வயசான அம்மாவை போய் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீல். ஆனா காசோ பாத்தீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் பே பண்றாங்க. இவங்களும் வந்து அந்த காசுக்காக அங்க போய் தங்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த காட்டு பகுதியில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதுக்கு பேரலா சொல்லப்படுற அந்த இளவரசனோட கதை என்ன, அந்த இளவரசன் பெற்ற வரம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த மிட் பாயிண்ட்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் தாங்க. வேற லெவல் ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு இளவரசன் கதையும் பிரசன்ட் கதையும் வந்து பேரலா சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமான அந்த கனெக்ஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த இளவரசன் கதையை பாத்தீங்கன்னா பாதி சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. ஒருவேளை அந்த கதையை ஃபுல்லா சொல்லியிருந்தா கூட அது ஒரு ஸ்பாய்லரா இருந்திருக்கும். பட் ரொம்ப நீட்டா அதை பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில மர்ம முடிச்சுகள் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது அந்த வீட்டுல சுத்தமா கண்ணாடி இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனா இருக்கும். அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வயசான அம்மாவை காட்டுவாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எதனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறது இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவல் கதைக்குள்ள இவங்க வர எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த மெயின் ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் இந்த கதையை எப்படி கொண்டு போய் முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த பேஸ்ட்ல கொண்டு போய் முடிச்சிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஓவரால் மூவிலேயே அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு. பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா கிஸ் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.